அன்பான சகாக்களே சகிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த காணொளியில் டூ வேர்ட் வேர்ப்ஸ், மல்டி வேர்ட் வேர்ப்ஸ் மற்றும் அதன் வகைகளை பற்றி காணப்போகிறோம். பொதுவாக டூ வேர்ட் வேர்ப்ஸ் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிரேசல் வேர்ப் எனப்படும் மரபு சேர்க்கை வினைத்தொடர். இரண்டு ப்ரிபோசிஷனல் வேர்ப் எனப்படும் முன்னிடைச் சொல் வினைத்தொடர். இதுவே மற்றொரு வகையில் மல்டிவேர்ட் வேர்ப்ஸ் என்று வரும்பொழுது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிரேசல் வேர்ப்ஸ் எனப்படும் மரபு சேர்க்கை வினைத்தொடர். இரண்டு ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் எனப்படும் முன்னிடைச் சொல் வினைத்தொடர். மூன்று பிரேசல் ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் எனப்படும் மரபு சேர்க்கை முன்னிடைச் சொல் வினைத்தொடர். இது வழக்கு தொடர் நோக்கத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் அதாவது முன்னிடைச் சொல் வினைத்தொடர் என்பது வினைச்சொல் வேர்ப் மற்றும் முன்னிடைச் சொல் இவற்றின் சேர்க்கை. இது முன்னிடைச் சொல்லை பின்பற்றி வரும் வினைச்சொல் ஆகும். ப்ரிபோசிஷனல் வேர்ப்களுக்கு ப்ரிபோசிஷன்களை பின்பற்றி வரும் ஆப்ஜெக்ட் இருக்கும். ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படும். செய்யப்படும் பொருள் குன்றா வினை, எனவே அவைகளுக்கு ஆப்ஜெக்ட் தேவை. ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் பொதுவாக பெயர்ச்சொல் எனப்படும் நவுன், ப்ரோநவுன் எனப்படும் சுட்டுப்பெயரை பின்பற்றி வரும். மேலும் சில அட்வர்ப்ஸ் எனப்படும் வினை உரிச்சொல் அல்லது வினை அடை கூட ப்ரிபோசிஷனாக பயன்படுத்தப்படுகிறது. ப்ரிபோசிஷனல் வேர்பில் பயன்படுத்தப்படும் ப்ரிபோசிஷன் மிகவும் முக்கியமானது. எடுத்துக்காட்டாக he is knocking on the door என்பது தவறு, he is knocking at the door என்பது சரி. ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸில் ஆப்ஜெக்டின் நிலைமை அது ஒரு நவுன் அல்லது ப்ரோநவுனாக இருந்தாலும் இடர்பாடுகளையும் சிக்கல்களையும் பொருட்படுத்தாது எளிதில் மாற்றப்பட இயலாது. ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வர வேண்டும். தவிர ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் கண்டிப்பாக தனியாக இருக்கக்கூடாது. ப்ரிபோசிஷனல் வேர்ப்ஸ் வேர்ப் ப்ளஸ் ப்ரிபோசிஷன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற வடிவில் இருக்கும். உதாரணமாக The cat jumped on the computer. இதில் jumped என்பது verb, on என்பது preposition, the computer என்பது object. மற்றொரு வகையில் prepositional verb அந்த இயல்பான verb-இன் ஒத்த பொருளை அதாவது மீனிங்கை கொண்டிருக்கும். care for, long for, apply for, approve of, add to, resort to, result in, count on, deal with, waiting for, knocking at, listening to, laughing at, believing in, suffering from, agree with, agree to, consist of, beg for, look at, remind of, worry about, think about, charge with, walking at, look after, talk about, complain about, for, insist on, decide on, depend on, get on, get off, get out of போன்றவை ப்ரிபோசிஷனல் வேர்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். ப்ரிபோசிஷனல் வேர்புகள் அனைத்தும் பிரித்தறிய முடியாத நான் செப்பரபிள் ஆகும். அடுத்ததாக பிரேசல் வேர்ப்ஸ். பிரேசல் வேர்ப் என்பது ஒரு வெர்புடன் அட்வர்ப் அல்லது ப்ரிபோசிஷன் அல்லது அட்வர்ப் ப்ளஸ் ப்ரிபோசிஷன் சேர்ந்து வருவது ஆகும். மேலும் பிரேசல் வேர்ப்களை தனித்தனியாக பிரிக்கலாம். எப்படி ஆயினும் நேர்பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ப்ரோநவுனாக இருந்தால், அதாவது ஹிம், ஹர், அஸ், தெம் இன்னும் சில ப்ரோநவுன் வெர்புக்கும் அட்வர்புக்கும் இடையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் பிரேசல் வேர்பில் ஆப்ஜெக்டின் நிலைமை எளிதில் மாற்றப்பட இயலும். ஆப்ஜெக்ட் அமையும் இடம் வெர்புக்கும் அட்வர்புக்கும் இடையில் அல்லது அட்வர்புக்கு பிறகு வரலாம். தமிழில் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்பதற்கு பதில் தண்ணீர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்பார்கள்.
அதுதான் பிரேசல் வெர்ப் ஆகும். மேலும் பிரேசல் வெர்புகளை ப்ரெசன்ட், பாஸ்ட் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ்களில் பயன்படுத்த முடியும். பிரேசல் வெர்புகள் பல பொருள்களை கொண்டவை. இந்த பல பொருள்களில் ஒரு பொருள், அதாவது மீனிங்கில் ஒன்று டிரான்சிட்டிவ் வெர்ப் எனப்படும் செய்யப்படு பொருள் குன்றா வினையாக இருக்கலாம். மற்றொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் எனப்படும் செய்யப்படு பொருள் குன்றிய வினையாக இருக்கலாம். உதாரணமாக, கட் டவுன் என்பது டிரான்சிட்டிவ் பிரேசல் வெர்ப், கெட் அப் என்பது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் ஆகும். பிரேசல் வெர்ப்களுக்கு இன்று துல்லியமான பொருளை அறுதியிட்டு கூற முடியாது. பிரேசல் வெர்ப்கள் வரும் வாக்கியங்களுக்கு ஏற்றாற்போல அவற்றின் மீனிங் கருதப்படுகிறது. பிரேசல் வெர்புகள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. ஆனால் அவற்றில் நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துபவை வெகு சில மட்டுமே. தவிர பிரேசல் வெர்ப் அந்த வெர்பின் மாறுபட்ட பொருளை, அதாவது மீனிங்கை கொண்டிருக்கும். பிரேசல் வெர்புகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, வினை உரிச்சொல்லை பின்பற்றி வரும் வினைச்சொல், verb followed by adverb. 2, வினை உரிச்சொல் மற்றும் முன்னிடைச் சொல்லை பின்பற்றி வரும் வினைச்சொல், verb followed by adverb and preposition. உதாரணமாக, throw away, இதில் throw என்பது verb, away என்பது adverb. அடுத்து, put up with, இதில் put என்பது verb, up என்பது adverb, with என்பது preposition. சில இடங்களில் இந்த அட்வெர்புகளை பார்ட்டிக்கிள் என்று குறிப்பிடுவதுண்டு. பிரேசல் வெர்புகளில் உள்ள டிரான்சிட்டிவ் பிரேசல் வெர்புகளில் செப்பரபிள் பிரித்தறிகிற மற்றும் இன்செப்பரபிள் பிரித்தறிய முடியாத என்று இரண்டு வகைகள் உண்டு. எடுத்துக்காட்டாக, turn off the TV or turn it off the TV. இதில் turn off the TVயில் turn off என்பது அடுத்தடுத்து வருகிறது. அடுத்த தொடரில் turn the off TV என்பதில் தனித்தனியாக வருகிறது. இரண்டாவது வாக்கியம், she took her coat off, இதை she took off her coat என்றும் சொல்லலாம். இதுவும் செப்பரபிள். அடுத்த வாக்கியம், I switched the computer on அல்லது I switched on the computer என்று கூறலாம். இதுவும் செப்பரபிள். ஏனென்றால் இந்த வாக்கியத்தை இரண்டு விதமாக எழுத இயலும். அடுத்த வாக்கியம், I will look after your dog, இது இன்செப்பரபிள். ஏனென்றால் இதில் I will look your dog after என்று பிரிக்க முடியாது. passed away, brought up, give up, turned down, get up, ran away, growing up போன்றவை பிரேசல் வெர்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். அடுத்து, பிரேசல் ப்ரிபோசிஷனல் வெர்ப். சில சமயங்களில் ஒரு வினைச்சொல், அதாவது வெர்ப், அட்வெர்ப் மற்றும் ப்ரிபோசிஷன் இணைந்து முழுவதுமாக ஒரு புதிய பொருளை தரும். அதை நாம் பிரேசல் ப்ரிபோசிஷனல் வெர்ப்ஸ் என்று அழைக்கிறோம். மேலும் 3 சொற்களை கொண்டு நீண்டதாக இருக்கும் அவைகள் எப்பொழுதும் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டை கொண்டிருப்பதால் டிரான்சிட்டிவ் ஆகும். தவிர அவைகள் எப்போதும் பிரித்தறிய முடியாத இன்செப்பரபிள் கூட. அவற்றின் ஆப்ஜெக்ட் வினை சொல்லின் வெர்பின் முடிவில் ப்ரிபோசிஷனுக்கு பிறகு கண்டிப்பாக வர வேண்டும். பிரேசல் வெர்பின் மையத்தில் போக முடியாது. உதாரணமாக, பிரேசல் ப்ரிபோசிஷனல் வெர்பின் வடிவம் verb plus adverb plus preposition என்று இருக்கும். run out of, இதில் run என்பது verb, out என்பது adverb, off என்பது preposition. look forward to, come up with, put up with, look up to, keep up with, run out of, made up with, come down with, cut down on, broke up with போன்றவை பிரேசல் ப்ரிபோசிஷனல் வெர்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்து நாம் பார்த்த 2 வேர்ட் வெர்ப்ஸில் ப்ரிபோசிஷனல் வெர்புகளும் பிரேசல் வெர்புகளும் சில ஒரே சொல் மீண்டும் வந்திருக்கும். அவற்றை சரியாக கொண்டு கொள்ளுங்கள்.
அன்பான சகாக்களே சகிக்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என நம்புகிறேன். தங்களுக்கு இந்த காணொளியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.